ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கைதி 2ல வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட லோகேஷ் கனகராஜோட எல்சியோட ஸ்டார்டிங் ஃபிலிமான கைதி. ஸோ கார்த்தியோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து திரைப்படம் வந்து செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுற விதமாக வந்து விக்ரமில் வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ணார். ஸோ அதேமாரி வந்து லியோலையும் வந்து ஒரு கனெக்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனாலேருந்து இப்போ வந்து ரசிகர்களுக்கு எல்சியூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே ஒரு பிடித்தமான வார்த்தை. இந்நிலையில் வந்து இப்போ வந்து 3 படம் பிடித்த இதில் வந்து அடுத்ததாக வந்து கைதி 2ல தான் வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் வச்சு கூலி அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது முடிச்சுட்டு வந்து கைதி 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ இந்நிலையில் வந்து கைதி 2ல வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கைதி 2ல வந்து நம்மளோட கார்த்திக் கூட சேர்ந்து வந்து நம்மளோட கமல் சார் ஆஸ் அ விக்ரம், அதுக்கப்புறம் நம்மளோட சூர்யா ஆஸ் அ ரோலக்ஸ் வந்து நடிக்க போகிறாங்களாம். அதேமாரி வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து பாலிடிக்ஸ் போகிறாரு அப்படின்றதுனால வந்து ஜஸ்ட் தளபதியோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட விக்ரம் மற்றும் ரோலக்ஸ் வந்து ஸோ அதில் வந்து கேமியோ ரோல் பண்ணுறாங்களாம். ஸோ தளபதி விஜய் வந்து ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுட்டு தேட்டரில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவாக. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்து தேட்டர் வந்து கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை.